மாற்றத்தை திருச்செந்தூர் சந்திக்கும். மிகப்பெரிய மாற்றத்தை திருச்செந்தூர் சந்திக்கும். அப்போ இந்த திருச்செந்தூர் வந்து பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த திருச்செந்தூரில் முருகர் இருக்கார், பெருமாள் இருக்கார், சிவன் இருக்கார், லிங்கம் வழிபாடு இருக்குது, சண்முகம் இருக்கார், எல்லாமே பாலசுப்ரமணியம் இருக்கார், யூ நேம் எனி காட் அண்ட் காடஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் அங்கே நவகிரகம் இல்லையே. நம்ம முருகரை கும்பிட்டு முருகரை பார்த்துட்டு வந்துடுறோம். அப்போ இதில் வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் திருவெண்காடு இருக்குது. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். திருவெண்காடை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப விசேஷமான கோயில். ஸ்வேதரநேஸ் வந்து த அல்டிமேட். அங்கே வந்து உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா மரகதலிங்கம் வந்து திருமஞ்சனம் வந்து அந்த அந்த உச்சி காலத்துலேயும் வந்து சாயரக்ஷத்துலேயும் பண்ணக்கூடிய சாயரக்ஷலையும் பண்ணுவாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இது தெரியாது. இது இப்போ நீங்கள் வந்து திரும்ப திரும்ப திருவெண்காடு அப்படின்னு சொன்னாலே அது நவகிரக ஸ்தலம், அதில் வந்து புதன் தான், அது புதனோட கோயில்னு சொல்லி அந்த சிவபெருமானை கேவலப்படுத்துகிறாங்க. அதை எவெல்லாம் வந்து அது நவகிரக ஸ்தலமாக நினச்சி போகிறானோ அவன்லாம் விளங்காமல் போய்டுவான். அவன்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க. எவெல்லாம் திருநெல்வேலி சனி அம்பானி ஆனால் கூட ஆணி கொடுக்க முடியாது. அது சிவன் கோயில். அங்கே போய் அது சனீஸ்வரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாம் பேயாட்டம் போட்டிருக்காங்க. சொல்கிற அத்தனை பேரும் வந்து ஜோதிடத்தை அடிப்படையில் சொல்கிறாங்க. அந்த ஜோதிடமே பார்க்காம உலகம் தமிழ்நாட்டிலே ஆட்கள் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் படுகாஸ் தான். ஊட்டியில் இருக்கக்கூடிய படுகர் ஏன்னா மக்களுக்கு ஜோதிஷம்னா என்னன்னு தெரியாது. அவங்களாம் ரிச்சஸ்ட் லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீப்புள், லவ்வபுளான பீப்புள். அங்கே இருக்கக்கூடிய மலையில் வாழக்கூடியவங்களும், கடலில் வாழக்கூடியவங்களும், இந்த என்ன சொல்கிறது, மண்ணோடு மண்ணாக இருக்கவங்களுக்கும் வந்து ஜோதிடம் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை. அப்போது இந்த இடத்துல நவகரங்களை மீறி இப்போ நம்ம ஊரில் திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் பண்ண வேலை அங்கே எல்லாமே பெருமாள் கோயிலாக இருக்குது. ஏன்னா நவ கைலாயனோடனே இவங்க நவ திருப்பதின்னு சொல்லிட்டாங்க. போட்டி நவ அப்படின்னு சொன்னால் தான் சந்திரன், சூரியன், சுக்கிரன் சொன்னால் தான் மக்கள் பயந்து வரான் அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் சொல்கிறதுக்கு என்னென்னா, திருச்செந்தூர் வராங்க அப்படின்னு சொன்னால் பயந்து வரக்கூடாது, அன்பால் வரணும். அதாவது திருச்செந்தூர் முருகன் என் பையன், என்னுடைய சொந்தம், என் அண்ணன், என்னோடய உறவு அப்படின்னு நமக்கான தலைவன் அப்படின்ற ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த முருகன்கிட்ட வந்தீங்கன்னா, எப்படி எனக்கென்று நாடு, எனக்கென்று கொடி, எனக்கென்று மக்கள் அந்த பழனி முருகன் இருக்காரோ அவருக்கு எந்த விதத்திலும் சலைத்தவரில் திருச்செந்தூர் முருகன். நீங்கள் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் வெற்றி கொடி நட்டணும், நீங்கள் வந்து வெற்றியை தொடரணும்னா பீஸ் ஆஃப் மைண்ட் வரணும். அந்த பீஸ் ஆஃப் மைண்டை உலகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரே கோயில் திருச்செந்தூர் தான். நீங்கள் கேட்கலாம், சொக்கலிங்கம் நீ திருச்செந்தூர் போகணுன்னு சொல்றியா? அதே திருச்செந்தூர் முருகரை நம்ம வழிபடுறோம், ஆனால் அமெரிக்காக்காரன் வழிபடுறவன் நல்லா தானே இருக்கான். சொக்கலிங்கம் நீ வந்து பழனி போன்னு சொல்கிறேன், அங்கே அந்த பழனி முருகர் வந்து ஜப்பானில் இல்லையா, அவன் நல்லா தானே இருக்கானா அப்படின்னு சொல்லும்போது இங்கே தான் நீங்கள் வந்து அந்த நவகிரகன்ற கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அது 18ஆம் நூற்றாண்டு இறுதியில் தான் அந்த கோயிலுக்குள்ளே வந்தது. அது வரைக்கும் நமக்கு நவகிரக வழிபாடெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. இது உண்மை.